அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம இந்த ராசி பலன்கள் பார்க்குறதுல கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கன்னி ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 6வது ராசியாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இதெல்லாம் இருக்குது. உத்தர நட்சத்திரத்தில் சூரியன் அதிபதி, ஹஸ்த நட்சத்திர சந்திரன் அதிபதி, சித்திரை நட்சத்திர செவ்வாய் அதிபதி. இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தினோட இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நட்சத்திரம் வந்து பூமியோட ராசி. இந்த கன்னி ராசி அப்படின்றது வந்து பெண்மை சார்ந்த விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கிறதுனால இதுக்கு வந்து கன்னி ராசி அப்படின்னு பேர் வச்சாங்க. கன்னி ராசியை பொறுத்தவரை இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்னி ராசி உள்ளவங்க கொஞ்சம் சோம்பேறித்தன்மை அதிகமாக இருக்கும். தூக்கம் வந்து நல்லா தூங்கிறதுக்கு ரொம்ப ஆசை உள்ளவங்களாக இருப்பாங்க. எடுத்துக்கொண்ட வேலை வந்து கொஞ்சம் சலிச்சுக்கிட்டு செய்கிறவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு நரம்பு, நுரையீரல், காசநோய், சளி, ரத்தம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சித்த வைத்தியத்தில் கன்னிராசிக்கெல்லாம் வாதம் சம்பந்தமான நோய் வரும்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மாமணி அப்படின்ற அந்த நூலில் தான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வயசான போது இந்த ஆர்த்ரைட்டிஸ் வர்றது, இந்த கை கால் நடுங்கும்ல அந்த மாதிரியான வர்றதெல்லாம் நடக்கும். இவங்க சரியா இல்லை அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான்றதுனால இவங்க சரியா இல்லை அப்படின்னா இவங்க லைஃப்பில் வந்து பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க சரியா இல்லாட்டினா அவங்களுக்கு பால்வினை நோய் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் உணவில் வந்து கசப்பு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது. தினமும் காலம்பரை வந்து துளசி இலையை சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. குணம்னு பார்த்தா அவங்க இலகிய மனமாக இருப்பாங்க, அறிவு கூர்மை உள்ளவங்களாக இருப்பாங்க. எதையும் வந்து வரதுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த மாதிரியான தன்மை உங்களுக்கு இருக்கும். இவங்களுடைய வந்து பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து எந்த சூழ்நிலையும் பொய் அதிகமாக அவங்க சொல்லாதவங்களாக இருப்பாங்க. பொய் சொல்ல தெரியாதுன்னு பொய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம், பொய் சொல்ல தெரியாதுன்னு சொல்லலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஜோதிடம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஞானங்கள் இருக்கும். நம்ம ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி ஞானகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் அப்படின்றதுனால, அதாவது புதன் வந்து ஞான வைராக்கிய காரகாய நமகன்னு அர்ச்சனை பண்ணும்போது பண்ணுவோம். அதனால் வந்து புதன் வந்து உங்களுக்கு நல்ல உள்ளுக்குள்ளே வந்து ஒரு விஸ்டம் அதை க்ரியேட் பண்ணும். இவங்க வந்து தாய் வழி உறவினர்களை போல, மாமாவை போல, தாத்தாவை போல அப்படின்னு தாய் வழி உறவினர்களை போல இவங்களுடைய தோற்றம் இருக்கும். உழைப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு மனோகாரகன் வந்து சந்திரன் வந்து கன்னி ராசிக்கு நட்பு கிரகமாக வந்து மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க. தூக்கத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தூங்கும்போது யாரான்னு அடைஞ்சல் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இவங்களை தொழிலை பொறுத்தவரை இவங்க பொதுவாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து இந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்க. அதனால் மற்ற தொழில் ஸ்தானாதிபதியும் புதன் தான், இந்த ராசியாதிபதியும் புதன் தான். அதனால் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர் இந்த ராசியில் இருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து சொந்த ஊரிலேயே இருப்பாங்க. எந்த ஊருக்கு மாற்றம் அடைஞ்சாலும் அந்த ஊர்லேயும் தொழில் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. வேலை பார்த்தா கூட அந்த ஊரை விட்டுட்டு வெளியூரை விட்டு திரும்ப சொந்த ஊருக்கே வர்றவங்க நிறைய பேர் இவங்களை பார்க்க முடியும். வெளியில் இருந்தால் கூட சொந்த ஊருக்கு அடிக்கடி வந்து சொந்த ஊரில் தொடர்புலையே இருப்பாங்க. இவங்க செய்யக்கூடிய தொழில் மட்டும்தான் மற்றவங்களுக்கும் வந்து இவங்க சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல நாலெட்ஜ் இருக்கும். இவங்க வந்து இப்போ வேலை பார்க்குறதுக்கும் இவங்க படித்த படிப்புக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஏன்னா இவங்க மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து எல்லா சப்ஜெக்டை பற்றியும் உங்களுக்கு ஞானம் இருக்கும். இவங்களுக்கு வந்து கூட்டு தொழில் ஆகவே ஆகாது. இவங்க கூட்ட தொழில் பண்ணாங்கன்னா பிரச்சனையில் தான் முடியும். ஆனால் கூட்டு தொழில் பண்ணாமல் இவங்க இண்டிவிஜுவலான தொழில் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இவங்களுக்கு வந்து திறமசாலி இருந்தால் கூட பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாபம் கிடைக்கும். முதலீடு பண்ணுறது தங்கத்திலையோ பூமியிலையோ இது மாதிரி முதலீடு பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு வந்து சுத்தமாக பலன் தராது. அந்த மாதிரி முதலீடு பண்ணாமல் இவங்க வந்து செய்கிற தொழிலில் முதலீடு பண்ணாங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். குறுக்கு வழியில் வந்து சம்பாதிக்கிற காசு இவங்கள்ட்ட நிற்கவே நிற்காது. ஏன்னா வந்து 10ஆம் வீட்டு அதிபதி புதன், 7ஆம் வீட்டு அதிபதி பார்ட்னர்ஷிப்புக்கு, 7ஆம் வீட்டு அதிபதி வந்து குரு, 4ஆம் வீட்டு அதிபதியும் குருவாக தான் இருக்கார். அதனால் வந்து இவர் வந்து எப்போவுமே வந்து தவறான வழியில் சம்பாதிச்சாங்கன்னா அந்த காசு இவங்கள்ட்ட நிற்கவே நிற்காது. பண கஷ்டம்னு உங்களுக்கு வராது. அதனால் சேமிப்புகள் வந்து இவங்க பேரில் இல்லாமல் இருக்கிறதே நல்லது இருந்தாலும்.
ஏன்னா இவங்களுக்கு வந்து பொதுவாக பணம் வந்து சேமித்து வைக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் தாராள மனப்பான்மையாக இருப்பாங்க. பணம் மெயின்டெனன்ஸ்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் சேமிப்பு அப்படிங்கிறது வந்து திரும்ப வந்து செலவு வச்சிரும். அதனால் வந்து பொதுவாக வந்து சேமிப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் வந்து இவங்க பொதுவாக சேமிக்கிறதெல்லாம் வந்து இவங்களுடைய மனைவி பேர்லையோ, குழந்தைங்க பேர்லையோ, அம்மா அப்பா பேர்லையோ சேமிக்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது. இந்த ராசிக்காரங்க பொருளாதாரம் வந்து எப்போவுமே நல்லா இருக்கும். பணங்காசு உங்களுக்கு பிரச்சனையே வராது. உபரி வருமானத்துக்கும் குறை இருக்காது. அதனால் எது செஞ்சால் பொதுவாக பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அதனால் வந்து இவங்க சேமிக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க பேர் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வீடு வந்து உங்களுக்கு நல்லா அமையும். கண்டிப்பாக உங்களுக்கு வீடு, வாகனங்கள் இது எல்லாமே அமையும். 4ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. அதனால் வீடு, வாகனங்கள் எல்லாமே உங்களுக்கு அமையிறதா இருக்கும். மேல் படிப்பு படிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. படிப்புலேயும் இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. படிக்கிற காலத்தில் கொஞ்சம் விளையாட்டுத்தனமும் இருக்கும். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற அந்த எண்ணமும் இருக்கும். மனை வாங்கி வீடு கட்டுறது வந்து இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த இவங்களுக்கு வந்து வாகன யோகமும் உண்டுன்னு சொல்லி குடும்பத்தை பொறுத்தளவில் வந்து அப்பாவை பற்றி சொல்லக்கூடிய அந்த தகப்பெல்லாம் தானே அது சுக்கிரன் தான். அப்பாவை பற்றி சொல்லக்கூடிய சுக்கிரன். அது வந்து அம்மாவை பற்றி சொல்லக்கூடிய அதுக்கு வந்து குரு அதிபதி. அதனால் இவங்களுக்கு அம்மா மூலமாக பலன்கள் தான் அதிகமாக கிடைக்கும். இவங்களுக்கு பொது அப்பா வந்து அந்த அளவுக்கு பிரயோஜனம் இல்லாதவராக இருப்பாங்க. அதாவது அவங்க மூலமாக வந்து இவங்களுடைய வாழ்க்கையை கட்டின அம்மா தான் இவங்களுக்கு எல்லாமே வந்து செய்கிறவங்களாக இருப்பாங்க. இவங்க அம்மா வந்து தெய்வ பக்தி உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. அம்மா சொல்கிறனால இவங்களும் வந்து தெய்வத்தின் மேலே ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. எந்த வாக்கு எப்போவுமே வார்த்தையை விட்டுறது வந்து இவங்களுடைய பழக்கமாக இருக்கும். அதனால் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் 1க்கு 4 முறை யோசிக்கிறது நல்லது. பேசுகிறதுக்கு முன்னால் யோசித்து பேசுகிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்களுடைய வாழ்க்கை துணை மேலே இவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கை இருக்கும், சூப்பரான வாழ்க்கை இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் தான் இவங்க செட்டில் ஆவாங்க. திருமணத்துக்கு முன்னால் இருந்த திருமணத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல புத்திசாலியாகவும், அவங்க வாழ்க்கை துணை மூலமாக இவங்களுக்கு வருமானமும் ஏற்படும். அதனால் வேலை பார்க்குறவங்க வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, அது மாதிரி வந்து நல்ல சொத்து உள்ளவங்கள்ட்ட கல்யாணம் பண்ணுறது, அது மாதிரி அவங்க மனைவி மூலமாக இவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் ஏற்படுறது, இதெல்லாம் வந்து இவங்களுடைய லைஃப்பில் நடக்கும். இந்த ராசியில் வந்து உள்ளவங்க வந்து ஹெச்ஆர், ஒரு இப்போ பெரிய ஐடிலாம் பார்த்தோன்னா ஹெச்ஆர் இந்த மாதிரியா உள்ளது, ஆடிட்டிங்கு, அட்வொகேட்டு, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஷேர் மார்க்கெட்டு அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க பல பேர் கன்னி ராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்கு வந்து பொருந்தக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தா ரிஷபம், தனுசு, மகரம், இந்த ராசியெல்லாம் வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகளாக இருக்கும். பொருந்தாத நட்சத்திரங்களும் உத்தர நட்சத்திரம், சித்திரை, விசாகம் பொருந்தாது. உத்தர நட்சத்திரம், சித்திரை, விசாகம் பொருந்தாது. ஹஸ்த நட்சத்திரம், ரோகிணி, திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம் இதெல்லாம் பொருந்தாது. சித்திர நட்சத்திரம், மிருகசீரிஷம், அவிட்டம் எல்லாம் பொருந்தாது. இதெல்லாம் வந்து இவங்க பொதுவாக வந்து மலர்ந்த முகத்தோடு வந்து காட்சி அளிப்பது நல்லாயிருக்கும். அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே வந்து சக்ஸஸ் கொடுக்கும். இந்த பொதுவாக வந்து உத்தர நட்சத்திரத்து சிவன், ஐயப்பன், இந்த காவல் தெய்வங்களை வந்து வழிபடுறது. கிழக்கு வடக்கு திசை நல்லாயிருக்கும். 1, 3, 4, 5, 7, 9 இந்த நம்பர்லாம் நல்லாயிருக்கும். ஞாயிறு, புதன், வியாழன், கிழமை நல்லாயிருக்கும். வெள்ளை, சிவப்பு கலர் நல்லாயிருக்கும். ஹஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து அம்மன், பெருமாள், காவல் தெய்வங்கள் இதெல்லாம் வழிபட நல்லாயிருக்கும். 1, 2, 3, 5, 7, 9 இதெல்லாம் நல்லாயிருக்கும். திங்கள், புதன், வியாழன், கிழமை நல்லாயிருக்கும். பச்சை, மஞ்சள் நிறங்கள் நல்லாயிருக்கும். சித்திர நட்சத்திரத்துக்கு முருகன், ஆஞ்சநேயர், காவல் தெய்வங்கள் இதெல்லாம் வழிபடுறது நல்லாயிருக்கும். கிழக்கு தெற்கு நல்லாயிருக்கும். 1, 3, 5, 7, 9 இந்த நம்பர்ஸ்லாம் நல்லாயிருக்கும். செவ்வாய், புதன், வெள்ளி இந்த கிழமை நல்லாயிருக்கும். பச்சை, சிவப்பு அவங்களுக்கான கலர் நல்லாயிருக்கும். இது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து சுவாமியை வழிபட்டு அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு நானும் சுவாமியை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.